ஸ்ரீ குருப்யோ நமக. சுந்தரகாண்டம் 7வது மற்றும் 8வது சர்க்கம். புஷ்பக விமானம் மற்றும் அதன் சிறப்பு. வைடூரியம் பதிக்கப்பட்ட தங்கத்தால் ஆன ஜன்னல் கதவுகளை கொண்ட 3 கட்டிடங்களை ஹனுமான் பார்த்தார். அவை மின்னல் கீற்றுகளால் ஒளியூட்டப்பட்ட பெரும் மழை மேகங்கள் போல காட்சியளித்தன. நிலவை கண்டு களிப்பதற்காக அந்த கட்டிடங்களில் திறந்தவெளி மேல் மாடங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அந்த கட்டிடங்களில் இருந்த அறைகளுக்குள் சங்குகளும் விற்கள் முதலான ஆயுதங்களும் இருந்தன. தேவர்களையும் அசுரர்களையும் ஒருங்கே கவர்ந்த பல கட்டிடங்களை ஹனுமான் பார்த்தார். எந்தவித குறையும் இல்லாமல் அமைக்கப்பட்டிருந்த அந்த கட்டிடங்கள் செல்வச் செழிப்பின் அடையாளங்களாக விளங்கின. அவை யாவும் ராவணனின் திறமையால் உருவாக்கப்பட்டிருந்தன. ஹனுமான் அங்கே பார்த்த வீடுகள் யாவையும் கடும் உழைப்பினால் உருவாக்கப்பட்டிருந்தன. எல்லா வசதிகளும் கொண்ட அந்த கட்டிடங்கள் மயனால் உருவாக்கப்பட்டவை போல் தோற்றமளித்தன. அவற்றுள் ஒரு கட்டிடம் மற்ற எல்லாவற்றையும் விட உயரமாக இருந்தது. தங்க நிற மேகக்கூட்டம் போல் காட்சியளித்த அந்த கட்டிடம் அதன் அழகான தோற்றத்தாலும் கலைச்சிறப்பாலும் ராவணனின் மேன்மையை ஒத்திருந்தது. அங்கே அவர் ஒரு மாளிகை போல் தோற்றமளித்த புஷ்பக விமானத்தை பார்த்தார். அதன் அற்புதமான தோற்றம் வானுலகமே பூமியில் வந்து இறங்கியது போன்ற பிரம்மையை ஏற்படுத்தியது. பல மரங்களில் இருந்து வந்து வடிந்திருந்த மகரந்தங்களால் மூடப்பட்ட மலைச்சிகரம் போல் அது காட்சியளித்தது. பல உயர்குல பெண்கள் அந்த விமானத்திற்குள் அமர்ந்திருந்தனர். அன்னப்பறவைகளால் வானில் தூக்கிச் செல்லப்படுவது போல அது தோற்றமளித்தது. பல மேகங்களை ஒன்று சேர்த்து அமைக்கப்பட்டது போல் தோன்றிய அந்த விமானம் சந்திரன் உள்ளிட்ட கிரகங்களால் சூழப்பட்ட மலைச்சிகரம் போல் காட்சியளித்தது. அந்த விமானத்தின் உட்புறத்தில் மலைகள், மலர்கள், பூத்துக்குலுங்கும் மரங்கள், தாமரை போன்ற மலர்களால் நிரம்பிய ஏரிகள், அடர்ந்த காடுகள் ஆகியவை ஓவியங்களாக தீட்டப்பட்டிருந்தன. அதன் மீது பதிக்கப்பட்டிருந்த நவரத்தின கற்களின் ஒளியால் புஷ்பக விமானம் கலை அழகுடன் உருவாக்கப்பட்டிருந்த கட்டிடங்களில் இருந்து வேறுபட்டு தெரிந்தது. இல்லாவிட்டால் பார்ப்பதற்கு அதுவும் ஒரு பெரிய கட்டிடம் போல்தான் தோன்றியிருக்கும். வெள்ளியாலும் பவளத்தாலும் செய்யப்பட்டு வைடூரியம் பதிக்கப்பட்ட பறவைகளின் உருவங்கள் விமானத்தில் இருந்து தொங்கிக் கொண்டு இருந்தன. விமானம் வானில் பறக்கும்போது இந்த பறவைகளும் விமானத்திற்கு கீழே பறந்து செல்வது போன்ற தோற்றத்தை இது ஏற்படுத்தியது. இவை தவிர உயர்ஜாதி குதிரைகளின் உருவங்களும் நவரத்தினங்களால் செய்யப்பட்ட பல வகை பாம்புகளும் அந்த விமானத்தில் அமைக்கப்பட்டிருந்தன. மன்மதனின் உதவியாளர்கள் போல் வளைந்த சிறகுகளுடன் அழகான தோற்றத்துடன் விளங்கிய பல அழகிய பறவைகளின் உருவங்களும் அங்கே இருந்தன. நீலத்தாமரை பூக்களை துதிக்கையில் ஏந்தியபடி தாமரை தடாகங்களில் விளையாடி கொண்டிருந்த யானைகள், கைகளில் ஒரு தாமரையுடன் மங்களகரமாக தோன்றும் மகாலட்சுமி ஆகிய உருவங்களும் இருந்தன. மனம் வீசும் மலர்கள், பூத்துக்குலுங்கும் வசந்தகால மரங்கள் போலவும் அழகிய குகைகளை கொண்ட ஒரு மலையைப் போலவும் விளங்கியது அந்த விமானம். அந்த அரண்மனையின் மையப்பகுதியில் ஆகாயத்தில் கட்டப்பட்ட மாளிகை போல அமைந்திருந்த புஷ்பக விமானத்தை அந்த வானர வீரர் கண்டார். முத்துக்களாலும் வைரங்களாலும் அழகு செய்யப்பட்டிருந்த அந்த விமானத்தின் ஜன்னல்கள் சுத்திகரிக்கப்பட்ட தங்கத்தால் கலை அழகுடன் செய்யப்பட்டிருந்தன. தேவலோக சிற்பி விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்டிருந்த அந்த விமானத்தின் சக்தியை எவராலும் அளவிட முடியாது. அதை யாராலும் அழிக்கவும் முடியாது. அது போன்ற வேறு எந்த வாகனத்தையும் விஞ்சி நிற்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அது உருவாக்கப்பட்டிருந்தது. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அது அந்தரத்தில் நின்றது. அந்த விமானத்தால் எந்த இடத்திற்கும் செல்ல முடியும். சூரியனுக்கு செல்லும் பாதையில் ஒரு மைல்கல் போல அது நின்றது. அதன் ஒவ்வொரு பகுதியும் மிகவும் திறமையுடன் உருவாக்கப்பட்டிருந்தது. எல்லா பகுதிகளுமே நவரத்தின கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன. தேவர்களிடம் இருந்து எந்த பொருளிலும் இல்லாத சிறப்புகள் அந்த விமானத்தில் இருந்தன. அதன் எல்லா பகுதிகளுமே வியப்பூட்டும் வண்ணம் இருந்தன. அரிய தவத்தின் மூலமே பெறக்கூடிய எல்லா சக்திகளையும் கொண்டிருந்தது அந்த விமானம். அது எந்த திசையிலும் பறக்கக்கூடியது. அதில் பிரமிக்க வைக்கும் அழகு கொண்ட அறைகள் இருந்தன. அதன் எல்லா பகுதிகளுமே சீராகவும் சிறப்புத்தன்மையுடனும் அமைக்கப்பட்டிருந்தன. தன் எஜமானனின் விருப்பத்திற்கேற்ப எங்கும் செல்லும் அந்த விமானத்தை காற்றால் கூட தடை செய்ய முடியாது. தேவர்களாலும் புனித வாழ்க்கை நடத்திய மனிதர்களாலும் மட்டுமே அடையக்கூடிய சொர்க்கலோகத்தை ஒத்திருந்தது அந்த விமானம். மலை உச்சிக்கு செல்ல அமைக்கப்பட்டது போல் தோற்றமளித்த சுழற்படிக்கட்டுகள் அதில் இருந்தன. இலையுதிர்கால சந்திரன் போல் அது தூய்மையான தோற்றம் கொண்டிருந்தது. அதில் விண்ணை முட்டும் அளவுக்கு உயரம் கொண்ட பெரிய அரக்கர்கள் அமர்ந்திருந்தனர். அவர்கள் அணிந்திருந்த காதணிகளால் அவர்கள் முகம் ஒளிவிட்டது. வசந்த காலத்தில் மலரும் பூக்களை பார்க்கும்போது ஏற்படும் மகிழ்ச்சி அந்த விமானத்தை பார்க்கும் போதும் ஏற்பட்டது. ஆனால்
ஹனுமான் அந்த அழகிய நகரம் முழுவதும் அலைந்து திரிந்த பிறகும் சீதையை காண முடியவில்லையே என்று வருந்தினார். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா. ஸ்ரீராம் ஜெயராம், ஜெய ஜெயராம். 7, 8வது சர்க்கம் நிறைவடைந்தது. 9வது சர்க்கம் தொடரும்.